இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியா மில்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது 12th அப்போ ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை லீடரா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணாரு, தாத்தா இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல சொல்றாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னோடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக மில்லினம் ஸ்கூல் போய் அந்த பிரின்சிபலை பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்றாங்க, நீங்க ஏன் அப்ஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்காரு, படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன் நான், அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்காம் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்தார். வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு. பில்லியன் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அதில்ப்பா தான் டீச்சரே சொல்கிறாங்க, நீங்கள் மறுக்க காரணம் என்ன அப்படி கேட்டேன். அது பாருங்க, என்னை பார்க்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே அவங்க லீடர் ஆக்கினாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும் போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு லீடர் தான் பேசினாங்க. என்ன பர்டிகுலரா அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, உங்க தாத்தா அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடுங்கன்னு. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போற லைஃப்ல, எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படின்னும் போது, நான் லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு. சரி, உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர், அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அந்த மாதிரி ஸ்ரீகிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம், எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னு. அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா, ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை. உடனே லண்டனுக்கு கிரீன்விச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்பந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தோடனே என்னப்பா அடுத்தது என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டேன். தன்னுடைய பையனை
வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லி இருக்கிறார். அதை இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அப்ப என்ன கதை, என்ன என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும். ஓ, படத்துல சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன். கதை என்ன? கதை எனக்கு முழுசா தெரியாது சார், கதையை பத்தி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னு. ஒன்று பண்ணுங்க விஜய், டைரக்டர் என்கிட்ட கதையை சொல்லுங்க, நான் கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்றேன் அப்படின்னாரு. சரி சார், ரொம்ப நன்றின்னு நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பத்தி ஒரு 10 நிமிஷத்தை ஸ்ரீகரிட்ட ரொம்ப விளக்கமா சொன்னார். இப்படிதான் சினிமா சினிமா எல்லாம் அமைகிறதான், யாரும் கொண்டு வர்றதில்ல, எல்லாமே படங்களும் வெற்றி பெறுவது, எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க, ஆனா அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் நெக்ஸ்ட் டே அவருடைய ஸ்ரீகரி தம்பி ஆகாஷ் சொல்லி, டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் டைரக்டர் பிரபுசாலம் சாரை மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு, நேராக போனோம், பேசினேன். இந்த மாதிரி ரஜினி சார்ட்ட சொன்னோம், அவரு கதை என்ன அப்படின்னு கேட்கணும்னாரு. ஓங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போனை போட்டு வேற ஏதோ மீட்டிங்ல இருந்தாரு, கொஞ்சம் உடனே அடுத்த லைன்ல வந்தாரு. சார், நான் இந்த மாதிரி டைரக்டர் பிரபுசாலமன் சார் ஆபீஸ்ல அவர் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா, நீங்க நேரா கேட்கணும்னா சரி சொல்றதுக்கு, இல்லைன்னா போன்ல கேட்கலாம், போன்ல பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு விஜய்கிட்ட போனை கொடுங்க. விஜய், சூப்பர் விஜய், அருமையான கதை, பிரமாதமா வரும் படம், நீங்க அவர் எடுக்க நினைத்தது ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை, அந்த அளவுக்கு ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வித் சென்டிமெண்டோட சொல்லியிருக்காரு, சூப்பர் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி, டைரக்டர் சொல்லியாச்சு, நண்பர் வாழ்த்து சொல்லிட்டாரு. யாரு ப்ரொடியூஸ் பண்றது? இது சின்ன படம் இல்ல, பெரிய படம், இது பட்ஜெட் படம் இல்லை. ஏன்னா சிங்கங்கிறது பெரிய ஹீரோ. டைரக்டர் ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்ல ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணல, ரியல் சிங்கத்தோட போராடுறாரு, ஹீரோவை காட்ட போறாரு. அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம், என்னடா பண்றதுன்னு அப்படின்னு சொல்லி, சார் நான் அவரை சந்திச்சுட்டு, நானும் தம்பி ஸ்ரீஹரி தந்தை ஆகாஷம் 2 பேரும் பேசணும், என்ன இது எப்படி பண்ணலான்னு. சரி, நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர், ரோஜா கம்பெனிஸில் ஃப்ரம் த பிகினிங் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிட்டு, இதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே, காஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழிச்சு படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு எண்ணத்தோடு இருந்த போது, ஞானவேல் அவர்களும் காஜா சார் அவர்களும் பேசி கொண்டிருக்கும் போது, இப்படி ஒரு கதை இருக்கிறது, பிரபுசாலமன் டைரக்ஷன்ல ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குன்னு சொன்ன உடனே, அவர் காஜா மொய்தீன் சார்ட்ட இந்த கதையை சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காஜா மொய்தீன் சாருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இமிடியேட்டா டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. 2 நாள்ல டக்குன்னு சொன்னாங்க, டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொகேஷன் கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம், நான் அதுக்கப்புறம் பிரபுசாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார், காஜா மொய்தீன் சார்ட்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை. ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க, சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த மனிதர் காஜா மொய்தீன் சார்
சூப்பர்மேன் அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டு என்று சொன்னேன், ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமா பண்ணி லைவாக காமிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது என்னன்னா ஒரு ஒரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது கொடுக்குறேன், நேரத்தை எடுக்கணும், ஏன்னா டயத்தோட முடிக்கணுமா, அதுக்காக தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்ஷல்லா நாகூர் ஆண்டவர் ரூபத்து காஜா மொய்தீன் அவர்களும், ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாலமன் அவர்களும், வேளாங்கண்ணி மாதா சார்பிலே இமான் அவர்களும், ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீகரி சிவனேன்னு இருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை, ஆண்டவனை, இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு, நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள். அதை நல்லவங்களை நீங்க எப்பவுமே வரவேற்றிருக்கீங்க. அந்த முறையில அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல், சினிமா ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான். மக்கள் நினைச்சாதான் முடியும் அரசியலுக்கு வரத்துக்கு, மக்கள் நினைச்சாதான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிக்கு வாய்ப்பு. வணக்கம்.